கிள்ளானில் பள்ளியில் விஷம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் 17 வயது மாணவியின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலை சுட்டிக்காட்டி மகளுக்கு நீதி கேட்கின்றனர். மே 27ஆம் தேதியன்று நடந்த சம்பவத்தில் பள்ளி ஊழியர்கள் அவசர உதவி வழங்காமல் ஆம்புலன்ஸ் வண்டி வரட்டும் என காத்திருக்க முடிவு செய்ததாக மாணவியின் தந்தை எம் கோபாலன், தாய் பி மகேஸ்வரி ஆகியோர் குற்றம் சாட்டினர். அருகிலுள்ள கிளினிக்கிற்கு மாணவியை அழைத்துச் செல்லக்கூடிய நிலையில் SOP நடைமுறைகளை சுட்டிக்காட்டி பள்ளி அவ்வாறு செய்யவில்லை என கோபாலன் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஆம்புலன்ஸ் வரும் வரை முதலுதவி சிகிச்சை கூட வழங்கவில்லை என்றார் அவர். Lepas habis cakap tanya segu apa sebab tu saya bawa saya tu lawyer dia beritahu sekolah beritahu SOP. Apa tu SOP? Saya tanya tu cikgu apa tu SOP? Sekarang sampai anak saya meninggal. Kalau tu tak ada SOP, kalau berlaku apa-apa tak hal, dia SOP itu juga SOP. Apa itu SOP kita tak tahu. Itu saya tanya sama dia orang telah beritahu sama dia. Belum anak baik-baik, itu juga mati. Apa pasal mati? Itu dia beritahu. Pagi pukul 6.30 pergi sekolah, 9.50 saya meninggal. Apa terjadi dekat sekolah? Kalau gila, tak ada hal. Kalau dia sakit, tak ada hal. Sakit jantung, mati, tak ada hal. Tiba-tiba cakap minum racun. Apa itulah tanya sama dia. Apa terjadi dekat kelas? Itu jam dia orang bawa pergi hospital. Saya mana hidup, memang hidupnya. Mati, lepas 9 mati ya, dia baru sampai tu. Sebelum mati dia bawa, tak apa, Encik, saya bawa 5 pergi ke hospital. Boleh ya? Boleh benarkan benar? Saya boleh benar, tak hal. இது ஒரு மாரடைப்பால் இருந்திருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் SOP வடிவில் என் மகளை இன்று பறிகொடுத்து நிற்கிறேன் என அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். பள்ளி முதல்வரோ அல்லது வகுப்பு ஆசிரியரோ மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டிருந்தால் நான் உடனே ஒப்புக்கொண்டிருப்பேன் என்றார் அவர். ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மருந்து குடிச்சாவோ எது குடிச்சாலும் நாங்க தூக்க கூடாது. இது வந்து போலீஸ் கேஸ். போலீஸ் கேஸ் இறந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். எங்களால தூக்க முடியாது. அப்ப அம்மா அப்பா வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க. அப்பதான் நான் போய் என் பிள்ளைய பிடிச்சிட்டே பரவாயில்ல பிள்ளைங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே தூக்க முடியல. அப்புறம் வெளியே போய் பார்த்து என் மகளை கூப்பிட போன காடி எடுத்துட்டு வான்னு என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. வீட்டுக்கார் வந்தோன்னா 2 பேரும் தூக்க முடியல. அந்த நேரத்துல அந்த டீச்சர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போடாதீங்க, எங்க கிட்ட எதுவுமே கேட்காதீங்க இவர்கிட்ட சொல்றாங்க. பள்ளி இடைவேளையின் போது சம்பந்தப்பட்ட மாணவி 3 சக மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தபோது விஷம் குடித்ததாகவும் பின்னர் வாயில் நுரைத்தள்ளி மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு மாணவி என்னை அழைத்து உங்கள் மகளுக்கு வயிற்று வலி, எப்போதும் உங்களையே கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொன்னார். நானும் அவள் கேஸ்ட்ரிக் வலியால் தவிக்கிறாள் என்று தான் நினைத்தேன் என தாய் மகேஸ்வரி கூறினார். பெற்றோர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பள்ளி அழைத்து ஆம்புலன்ஸ் வந்து தடுத்து மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் மருத்துவமனையை அடைந்ததும் மாணவி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அலட்சியமாக இருந்ததாக கூறி பள்ளியின் 6 ஊழியர்களுக்கு எதிராக ஒரு புகாரும், மகளுக்கு விஷம் குடிக்க அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் 3 மாணவர்களுக்கு எதிராக இன்னொரு புகாரையும் பெற்றோர் செய்துள்ளனர். பள்ளி நிர்வாகம் மாணவிகள் மற்றும் சாட்சிகளை சம்பவம் குறித்து பேசவே தடுப்பதாகவும் கோபாலன் குற்றம் சாட்டினார். எனவே இந்த வழக்கை போலீசார் முழுமையாக விசாரிக்க வேண்டும். என் மகளின் மரணத்திற்கு பள்ளி பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கிறதா என்பதை நிரூபிக்க மரண விசாரணைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த குடும்பத்திற்கு சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி உதவுகிறார்.